மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலி வாசகங்களுக்கான கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்கிற அன்பு தந்தையர்களோடு இந்த மாலையிலே இறைவார்த்தையை நாம் சிந்திப்போம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மிக நெருங்கி வந்துவிட்டது. நாம் இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இந்த 4ஆம் ஞாயிறு வாசகங்கள் ஆண்டவருடைய பிறப்பு அண்மையில் இருக்கிறது. மீட்பர் பிறக்கப் போகிறார். ஆண்டவருடைய வாக்குறுதி நிச்சயம் நிறைவேறியே தீரும். என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேறப் போகின்றன, எப்படி அவை நிறைவேறுகின்றன, அந்த வாக்குறுதிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற படிப்பினைகள் என்ன, அந்த வாக்குறுதிகளிலிருந்து நாம் பெறப்போகிற பயன்கள் என்னென்ன என்பதனை இன்றைக்கு இந்த வாசகங்கள் எடுத்து காண்பிக்கின்றன. குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் மீகா எனப்படுகிற சிறிய இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுத்தாளப்படுகிறது. அவர் தன்னுடைய இறைவாக்குகளிலே பெரும்பாலும் கடவுளுடைய தண்டனையை வலியுறுத்தி பேசுகிறவர். ஆனாலும் அவர் கடவுளுடைய நம்பிக்கையூட்டும் வாக்குறுதியையும் அவர் பேசுகிறார். அப்படி அவர் பேசிய ஓர் இறைவாக்கு பெத்லகேம், அந்த சிறிய கிராமத்தை பற்றிய இறைவாக்கு. மறைந்த தாழ்ந்த சிறிய அந்த பெத்லகேமிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர் வரப்போகிறது என்கிற இறைவாக்கு. அதனை அவர் முன்னறிவிக்கிறார். மீகா எப்படி ஆமோஸ் சமூக தீமைகளை கண்டு ஒரு சிங்கம் போல கர்ச்சிப்பாரோ, அதுபோல மீகா காரமாக கசப்பாக இருப்பதாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இறைவாக்கினர். மீகா இறைவாக்கினர் யூத நாட்டு மக்களுக்கு எழுதுகிறார். என்னுடைய இஸ்ராயேல் என்பது அசிரியர்களால் சூறையாடப்பட்டு விட்டது, அதே போன்றதொரு தண்டனை தீர்ப்பு நம் நாட்டிற்கும் வரும் என்று சொல்லி மீகா முன்னறிவிக்கின்றார். ஆண்டவருடைய வருகையை மிக நாசுக்காக அழகாக படம் பிடித்து காட்டுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே பல மெஸ்ஸியா வாக்கு தத்தங்கள், மெஸ்ஸியானிக் ஆரக்கிள்ஸ் என்று சொல்லுவோம், வாக்கு தத்தங்கள், இறை வாக்குகள் இருந்திருக்கின்றன. இந்த முன் உரைப்புகளில் மிக முக்கியமானது இந்த மீகாவுடைய முன் அறிவிப்பு. ஏனென்றால் பிற்காலத்தில் நம் மத்திய நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே கிழக்கு திசையிலிருந்து ஞானிகள் வந்த பொழுது ஏரோது அரசனை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. அவர்கள் கண்டுபிடித்த பகுதி இன்று நாம் வாசிக்கின்ற இந்த மீகாவுடைய பகுதி தான். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வர இருக்கின்ற மீட்பர் மெஸ்ஸியா எப்படி இருப்பார் என்றால் ஒரு குழந்தையாக இருப்பார். இந்த 4 வாரங்களிலே நம்மை தயாரித்து வந்த திரு அவை இந்த 4ஆம் வாரம் வரும்பொழுது ஒரு இறைவாக்கினர் வாயிலே ஒரு குழந்தையை வைத்து அந்த குழந்தை தான் பிறக்கப் போகிறது என்று முன் அறிவிப்பது அருமையான ஒரு தயாரிப்பாக பார்க்கின்றோம். 1 குறிப்பேடு 2ஆம் அதிகாரம் 19 மேலும் 24 இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அதாவது யூதா குலத்தில் உள்ள எட்சரோனின் மகன் காலேபு, அவர் எப்ராத் அப்படிங்கிறவரை திருமணம் முடிக்கிறார். அதற்கு பிறகு இந்த பெத்லகேமுக்கு எப்ராத் அப்படிங்கிற பெயர் வழங்கப்படுகிறது. ஆகவேதான் நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே என்று சொல்லப்படுகிறது. எப்ராத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் கனி தருதல் அப்படின்னு பொருள். பெத்லகேம் கனி தரும் நகரம். அந்த யூதேய பாலை நிலங்களில், யூதேய நாட்டில் மிக அதிகமாக வளர்கிற ஒரு மரம் ஒலிவு மரம். ஒலிவு மரத்தை வெட்டி போட்டாலும் சரி, அது அதிலிருந்து தளிர்க்கும். அது அங்கிருந்து முளைத்து கொண்டு வரும். ஒலிவு மரம் 3000 ஆண்டுகள் உயிர் வாழும் என்றும் சொல்லுகின்றார்கள். அப்படி அது கனி தரும். பெத்லகேம் கனி தரும், எப்ராத்தா கனி தரும். கடவுள் இப்படி தாழ்மையாய் ஏழ்மையாய் கடவுள் இப்படி கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களை நிச்சயம் உயர்த்துவார் அப்படிங்கிறது தான். நல்ல அருமையான வார்த்தை ஃபாதர். காட் இஸ் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். சில நேரம் நம்ம எது தேவையில்லை என்று நினைக்கிறோமோ அதைத்தான் ஆண்டவர் தேவையுள்ளதாக மாற்றுவார். எருசலேமை தொடர்படுத்தும் பொழுது பெத்லகேம் முக்கியத்துவத்திலும் சரி அளவிலும் சரி அவ்வளவு பிரசித்தி பெற்றது கிடையாது. ஆனால் அதை ஆண்டவர் முன்னிலைப்படுத்துகிறார். நான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1:29 பவுலடிகளார் சொல்வார் இல்லையா, உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை
அழிந்துவிட அதை தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஒரு செய்தியானது மக்கள் உள்ளங்களில் பதிந்ததாக தெரியவில்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியா வருவார் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. இங்கே மீகா குறிப்பிடுகிறார், இந்த பெத்லகேமிலிருந்து தான் வருவார்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது மற்ற நாடுகளுடைய அந்த சிந்தனை எப்படி இருந்திருக்கும், பெத்லகேமில் இருக்கக்கூடிய மக்களின் சிந்தனை எப்படி இருக்கும் ஃபாதர்? இந்த திருப்பொழிவு செய்யப்பட்ட மெஸ்ஸியா என்ற கிறிஸ்து வருவார் என்று நம்பினார்கள். ஆனால் அவர் நம்பியதெல்லாம் இந்த அரண்மனையை சுற்றி அரச கோத்திரத்திலே குருக்கள் வாழ்கின்ற அந்த கோவிலுடைய வளாகத்திலே அந்த பக்கம் ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்கப் போகிறது என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார். அதுதான் சொன்ன ஆட்சியும் அவர்களுடைய கனவாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தேர்ந்து கொண்ட ஊர் எஃப்ராத்தா என்ற பெத்லேஹேம். இது 2 ஊரா ஒரே ஊரா என்பதெல்லாம் ஒரே ஒரு சிக்கலாக இருந்தால் கூட அது ஒரே ஊராக இருக்கலாம், அல்லது அந்த மாவட்டம் எஃப்ராத்தாவாக இருக்கலாம், ஊர் சின்ன கிராமம் பெத்லேகமாக இருக்கலாம். ஆண்டவர் வந்து ஒரு சிறியதை வடமையாக்குகின்றார், பெரிதாக்குகின்றார். அதே போல அவர்கள் நினைத்ததெல்லாம் தாவீது, மற்ற அரசர்கள், யோசியா போன்ற அரசர்கள் தான் நினைச்சாங்க. ஆனால் ஒரு குழந்தை வந்து பிறக்க போகிறது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா உருவகங்களையும் எல்லா எதிர்பார்ப்புகளையும் அப்படியே கடவுள் மாற்றுகின்றார். அதாவது இந்த மீட்பினுடைய செயலிலே இந்த மனு உடல் ஏற்றல், இன்கார்னேஷன் என்று சொல்கிறோமே, அதில் கடவுளுடைய இந்த மாபெரும் செயலை, ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தான் நீ யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறிதாய் இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ராயலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்து தோன்றுவார். தொடர்ந்து படிக்கும்பொழுது நமக்கு நல்லாவே தெரியும், வருகின்ற மெஸ்ஸியா எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஆளுமையை நமக்கு கொடுக்கிறார், எப்படி நம்மை ஆட்சி செய்ய போகிறார். வலிமையோடும் மாட்சியோடும் ஆட்சி செய்கின்ற ஒரு மேய்ப்பராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ஷெப்பர்ட் கிங் அதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசரான ஒரு ஆயர், தன்னுடைய மந்தையை மேய்க்கின்றவர். ஒன்று வலிமை வாய்ந்தவர், இன்னொன்று மாட்சியோடு இருக்கக்கூடியவர், மூன்றாவது அமைதியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அரசராகத்தான் நம்ம மத்தியில் வருகிறார். அதில் நமக்கு படிப்பினை என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு பெத்லேகமாக மாறணும், நாம் கனிதருகிறவர்களாக மாறணும், நாம் அப்பத்தின் வீடாக, அதாவது ஏழை எளியவருக்கு அள்ளள்ள குறையாத அள்ளி கொடுக்கிற அமுத சுரபியாக நாம் இருத்தல் வேண்டும். எவ்வாறு இயேசு நானே வாழ்வு தரும் உணவு அப்படின்னு சொன்னாரோ, 5 அப்பங்கள் 2 மீன்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரோ, பசியை ஆற்றினாரோ, அதை போல மற்றவருடைய பசியை ஆற்றுகிற பெத்லேகேமாக நாம் மாற வேண்டும். தந்தை குறிப்பிட்டது போல இந்த பெத்லேகேமாக நாம் மாறும் பொழுது அந்த உணவின் இடமாகவும் கனி தருகின்ற இடமாகவும் நாம் மாறும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, பேறுகால வேதனை, பிள்ளை பெறும் வேதனையில் இருப்பவர்கள் எல்லோரும் கைவிடப்பட்டவர்கள் போல இருந்தாலும் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள். ஏன்னா உங்ககிட்ட கனி இருக்குது, உன்கிட்ட உணவு இருக்குது. இந்த உலகத்தில் வாட்டமுட்டவர்கள், எத்தனையோ காரியங்களுக்காக நொந்து வெந்து வாழ்பவர்கள் இந்த பெத்லேகேம் நகரை நோக்கி வர வேண்டும். அப்போது இயேசு நம்மில் பிறக்க வேண்டும். அந்த ஏக்கம் நம்மில், நாம் அந்த இயேசுவை தாங்குகிற, இயேசுவை வரவேற்கின்ற பெத்லேகேமாக, எஃப்ராத்தாவாக நாம் மாற வேண்டும். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். இயேசுவினுடைய பிறப்புக்கு நாம் நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பு அப்படிங்கிறது மனுக்குலத்திற்கு புது வாழ்வை கொண்டு வந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். இயேசுவினுடைய பிறப்பினால் பழையன கழிந்தன. பழைய பலிமுறைகள், பழைய வழிபாட்டு சடங்குகள், பழையன அனைத்தும் அழிந்தன. புதிய பலிக்கு அது இடமளித்தது, நம்மை அழைத்து செல்கிறது. இப்புதிய பலி என்பது இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் ஆகும். இயேசுவினுடைய பிறப்பை இவ்வாறு ஒரு புதிய பலியாக, விண்ணக தந்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்ததாக இன்றைய 2ஆம் வாசகத்தில் நமக்கு விளக்கப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்டது ஒரு திருமுகம் என்று சொல்லுவதை விட ஒரு இறையியல் கட்டுரை என்று சொன்னால் அது சால சிறந்ததாக இருக்கும். இன்று நாம் வாசிக்கின்ற இந்த 2வது வாசகத்தில் திருப்பாடல் வரிகள், 40வது திருப்பாடல் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை திருப்பாடல் ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். கடவுள் தேர்ந்தெடுத்திருப்பது கீழ்ப்படிதல் தானே தவிர பலியை அல்ல. உண்மையான பலி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அதை சொல்லுகின்ற வசனம் இது புதிதல்ல. பலியல்ல, ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறார். மகிழ்ச்சி தருவது பிற பலிகள் செலுத்துவதா அல்லது ஆண்டவருடைய குரலுக்கு கீழ்ப்படிவதா என்று சொல்லி நாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 வசனங்களில் வாசிக்கிறோம். திருப்பாடல் 50:14 வாசிக்கிறோம்.
ஓசையா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது என்று சொல்லி இந்த சாமுவேல் புத்தகத்தில் இருக்கும். அதனால் இங்கு இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகின்ற வார்த்தை, ஜீசஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுவார். இந்த இரண்டாவது வாசகம் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு ஒரு மாற்று தொனி, ஒரு வேற்று வர்ணம் கொடுப்பது போல எனக்கு படுது. இயேசு வராரு, இயேசு பிறக்க போகிறாரு, ஒரு மெய்ப்பனாக தன்னுடைய ஆடுகளை கனிவோடு நடத்துகின்ற மெய்ப்பனாக வரப்போகிறார் என்றெல்லாம் முதல் வாசகத்திலே படித்துவிட்டு, இதை எப்படி அவர் செய்ய போகிறார் என்றால், அவரே ஒரு பலியாக மாறப்போகின்றார். அதை எப்படி மாற்றப் போகிறார் என்றால், இறை திருவுளத்திற்கு தன்னை முழுவதும் கையளிப்பதால் மீட்பராக மாறப்போகின்றார் என்ற தெளிவை நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் இங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் பிடிச்சி எனக்கு காணிக்கையாக கொடுக்க வேணாம், அது என்னுடையது, அதை எடுத்து எனக்கு கொடுக்குறதுல என்ன பலி இருக்கிறது, மிக தெளிவாக சொல்கிறார். ஆனால் அப்போ வேறு ஒரு பலியை எதிர்பார்க்கிறார் கடவுள். அந்த பலியை மனிதர்களால் கொடுக்க முடியவில்லை. அதற்காகத்தான் இயேசு குழந்தையாக பிறந்து வந்தது எதற்காக என்றால், கடவுளுக்கு நம் சார்பில் நமக்காக தன்னை கை அளிப்பதற்காக. அந்த பிறப்புக்கு ஒரு புது அர்த்தமும் ஒரு புது திசையும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு எதற்காக பிறக்கப் போகிறார் என்பதற்கு விடையே இங்கே அவர் கொடுத்துட்டார். மக்கள் எல்லோரும் எப்படி எதிர்பார்த்தாங்க, தங்களை அந்த ரோமிய அதிகாரிகளிடமிருந்து அரசிடமிருந்து ஒரு விடுதலை தருவார், அப்படிப்பட்ட ஒரு மீட்பரை, அப்படிப்பட்ட ஒரு அரசரை தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இங்கு எபிரேயருக்கு எழுதிய இந்த திருமுகத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் பலியாக தன்னையே கொடுத்து தான் உங்களுக்கு அந்த விடுதலையை கொடுப்பார், வாழ்வை கொடுப்பார் அப்படின்றத இங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த பழைய ஏற்பாட்டில் பலிகள் ஒப்பு கொடுக்கறது இருக்குதுல்ல ஃபாதர், இந்த யோம் கிப்பூர் சமயத்தில் லேவியர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். சுருக்கமாக சொல்லலாம், ஏன்னா அது ஒரு நீண்ட ஒரு சடங்கு முறை. அது 2 ஆடுகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஒரு ஆடு பாவம் சுமக்கின்ற ஆடு, அதன் மேலே தலைமை குரு முதற்கொண்டு எல்லா மக்களுமே அந்த யாம் கிப்பூர் என்ற பாவ கழுவாய் நாள், அந்த நாளிலே ஒன்று கூடி ஆலயத்திற்கு முன்னால் தலைமை குரு தொடங்கி எல்லோருமே தங்களுடைய பாவங்களை அந்த ஆட்டின் மீது கைகளை வைத்து அறிக்கையிட்டு அந்த பாவங்களை சுமக்கின்ற ஆட்டுக்குட்டியாக அதை மாற்றுகிறார்கள். அதன் பின்னணியில் தான் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆட்டுக்குட்டி என்ற அந்த தெளிவு நமக்கு வருகிறது. அதை பிறகு ஓட்டி சென்று அந்த அசாசியல் பேய்க்கு அதை ஓட்டி விட்டு விடுவார்கள். எந்த அளவுக்குன்னா, ஓட்டி விட்டு வரகிறவர்கள் கூட 7 நாட்களுக்கு கூடாரத்துள் நுழையக்கூடாது. ஏன்னா அந்த பாவம் சுமந்த ஆட்டை துரத்தி சென்றவர்களே பாவத்தின் கரையோடு அதனுடைய தாக்கத்தோடு வருவார்கள் என்பதால் அந்த மாதிரி இன்னொரு ஆடை வெட்டி அதனுடைய மாமிசம் எரிக்கப்படுகிறது. பாதி ரத்தம் மக்கள் மீதும், பாதி ரத்தம் அன்று மட்டுமே தலைமை குரு மட்டுமே இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மட்டுமே, அப்புறம் மட்டுமேனாக்கா வேறு எப்பயும் நடக்காது, அன்று மட்டுமே தலைமை குரு மட்டுமே இந்த இரத்தத்தோடு மட்டுமே தூயகத்துக்குள் தாண்டி சென்று மீதி உள்ள இரத்தத்தை அங்குள்ள உடன்படிக்கை பேழை மீது தெளித்து வெளியில் தூயகத்துக்கு வெளியில் இருக்கிற மக்களுக்கும் தூயகத்துக்கு உள்ள இருக்கிற மக்களுக்கும் ஒரு ஒப்புரவை ஏற்படுத்துவதாக அவர்கள் நம்பினார்கள். இந்த பலியுடைய இது. ஆனால் எல்லா பலியுமே பழைய ஏற்பாட்டினுடைய எதிர்பார்ப்புப்படி அல்லது சிந்தனைப்படி உயிர் இரத்தத்தில் இருப்பதாக அவர்கள் கருதினார்கள். அப்போ ரத்தம் சிந்தாத பலி இருக்கவே முடியாது. ஏனென்றால் உயிரை கொடுக்காத பலி இருக்கவே முடியாது. அதான் இயேசு சொல்கிறாரு, இதோ வருகிறேன், என்னையை நான் கொடுப்பதற்காகவும் திருவுளத்தை நிறைவேற்றத்துக்கு என்னை கொடுக்கிறேன். அப்போ என்னை கொடுக்கும்போது நான் ரத்தம் சிந்த வேண்டும். அதுதான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்காக பலியாகிறார். ஏன்னால் பழைய ஏற்பாட்டிலே ரத்தத்தில் தான் உயிர் இருப்பதாக கருதினார்கள். ரத்தம் சிந்தாமல் பலி ஒப்பு கொடுக்க முடியாது என்ற சிந்தனையில் தான் இயேசு தன்னை முழுமையாக தாரை வார்க்கின்றார். 10ஆவது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஏன்னா நீ பலி கொடுத்துக்கிட்டே இருக்கிற, தூய்மையானன் பலி கொடுக்குற, ஆனால் அது பாவங்கள் நீங்கவில்லை. கடைசி வரைக்கும் உனக்கு அந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குது. காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் ரத்தம், இவற்றின் ரத்தம் பாவங்களை போக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகம். அதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது என்ற வார்த்தை வைக்கிறார். பழைய பலிகளை வைத்து கொண்டு கிறிஸ்து எப்படி உண்மையான பலி, கிறிஸ்து எப்படி பலியினுடைய மேன்மை, அதை பற்றி தான் இந்த வாசகங்கள் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றன. இவ்வளோ நேரம் சொன்ன விழா, கொண்டாட்டம், மகிழ்ச்சி, அமைதி, இது எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுக்கறது இயேசு. எதனால்னாக்கா தன்னுடைய பிறப்பால் மட்டுமல்ல, தன்னுடைய கை அளிப்பினால். அதுதான் நம்ம இறப்பு உயிர்ப்பு என்ற பாஸ்காவாக கொண்டாடுகிறோம். அப்போ பிறந்திருக்கின்ற குழந்தை இந்த ஒரு
லட்சியத்திற்காக, இலக்குக்காகத்தான் தன்னை கையளிக்கப் போகிறார். நம்முடைய மீட்பு உதயமாகிவிட்டது, மீட்பின் கதை தொடங்கிவிட்டது. அதை தான் இன்றைய இந்த விழா, இந்த வாசகங்கள் நமக்கு முன் அறிவிக்கின்றன. நீங்கள் இன்றைக்கி பேசுகிற பொழுது திடீர்னு உடன்படிக்கை பேழையை பற்றி நீங்கள் சொன்னீங்க. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழை, அதில் கடவுளுடைய இரக்கத்தின் இருப்பிடமாக அது இருந்தது. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வருகிறோம். இன்றைய நற்செய்தி உடன்படிக்கை பேழையை வயிற்றில் சுமந்த மரியா, அந்த வயிற்றில் சுமந்த அந்த ஒரு மரியா அவர் ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அந்த உடன்படிக்கை பேழை அவர் சந்திக்கிற எலிசபெத்தை அது மகிழ்ச்சிப்படுத்துகிறது, வயிற்றிருக்கிற குழந்தையை துள்ளச் செய்கிறது. அவர் தூயாவியால் நிறைந்து துள்ளுகிறார். அந்த ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நமக்கு இந்த திருவருகை காலத்து 4ஆம் ஞாயிறில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு தயாரிப்பாக தரப்படுகிறது. 2 பெண்மணிகள், 2 பிரெக்னன்ட் உமன்ஸ், வயிற்றில் குழந்தை வைத்திருக்கிற பெண்மணிகள். ஒருவர் 6ஆம் மாதம், ஒருவர் இப்போ தான் கருவுற்றிருக்கிறார். 2 பேரும் கடவுளுடைய இரக்கத்தினால் மாபெரும் அருளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது அருமையான வார்த்தை சார். மரியா உடன்படிக்கை பேழை, மஹிரி ஆர்க் ஆஃப் த கவனன்றது நம்ம லிட்டரியில் படிப்போம். அதற்கான பின்னணிகள் நிறைய இருக்கும், விவிலிய பின்னணிகள் இருக்கும். அதாவது மரியா உடன்படிக்கை பேழைன்றதுக்கு இன்றைக்கி வாசிக்கப்பட்ட வாசகங்களையும், அதே போல் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்து வர வாசனங்களையும் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் பொழுது எப்படி மரியா உடன்படிக்கை பேழை என்பதற்கு நமக்கு தெளிவான விவிலிய விளக்கங்கள், ஆதாரங்கள் இருக்குது. அதற்கு ஒரு காரணம், பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை பிலிஸ்தீர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது தாவீது அரசன் எடுத்துக்கொண்டு வருகிறான். எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவன் அக்களிப்பால் துள்ளி நடனமாடினான் என்று வரும். அதே போன்றது ஒரு வசனத்தை தான் நாம் இங்கேயும் பார்க்குறோம். அன்னை மரியாவை சந்தித்த பொழுது எலிசபெத் அம்மாளின் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. அது உதாரணம் சொல்லுவாங்க. 2வது உதாரணம், இந்த 6ஆம் அதிகாரத்திலேயே அந்த உடன்படிக்கை பேழை சாயிற மாதிரி போகிறப்ப ஊசான்றவன் தாங்கி பிடிப்பான். உடனே அந்த இடத்துலேயே இறந்து விடுவான். அதை பார்த்த உடனே தாவீது அரசன் சொல்கின்ற வார்த்தை, இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள நான் யார் என்று சொல்லி கேட்பார். அதே போலதான் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லி வரும். 3வதாக அந்த உடன்படிக்கை பேழை ஒபேது என்பவருடைய இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கியிருந்தது. அதே போல் அன்னை மறை எலிசபெத் அம்மானுடைய வீட்டில் 3 மாதங்கள் தங்கியிருந்தார். அதே போல் அந்த உடன்படிக்கை பேழை எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். உதாரணத்திற்கு விடுதலை பயணநூல் 40ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் படிக்கலாம். அதே போல அன்னை மரியா என்ற உடன்படிக்கை பேழையின் மீது ஆண்டவருடைய ஆவியானவர் நிழலிடுவார் என்ற ஒரு வார்த்தை வரும். ஏன்னா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையும் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தையும் பார்க்கும் பொழுது செப்துவாஜின்த்தில் படிக்கிறப்ப ஒரே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை வைத்து சொல்லுவார்கள், அன்னை மரியா உண்மையிலேயே ஆண்டவரை தாங்கிய உடன்படிக்கை பேழை என்று சொல்லுவார்கள். அதனால்தான் அன்னை மரியாளை முதல் நற்கருணை பவனி நடந்தது இப்பொழுதுதான். இயேசுவை தாங்கி சென்ற கதிர்பாத்திரம், நீங்களாம் கதிர்பாத்திரம் நற்கருணை பற்றி ரொம்ப பக்தியாக பயபக்தியாக நற்கருணை பவனி நடத்துகிறோம். முதல் நற்கருணை பவனி நடந்தது இந்த யூதேயா மலைப்பகுதியில் தான். அன்னை மரியாவுடைய இந்த சந்திப்பில் நடந்தது என்று சொல்வார்கள். அன்னை மரியாள் ஒரு சந்திப்பு கூடாரம் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். மோசே ஆண்டவரை சந்திக்கும் போது அந்த சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே போய் ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவரோடு பேசிட்டு வெளியே வரும்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். மோசே கடவுளை நோக்கி போகிறார். இங்கே கடவுள் இந்த சந்திப்பு கூடாரமே எலிசபெத்தை நோக்கி போகிறது. அதனால தான் அவங்க அந்த தூய ஆவியால் அவங்க நிரப்பப்பட்டு மகிழ்ச்சியால் துள்ளினார், அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது அப்படின்னு சொல்லும்போது அன்னை மரியாள் இந்த சந்திப்பு கூடாரமே ஒரு சாதாரண ஒரு மனிதனை, ஒரு சாதாரண மனுஷியை போய் சந்திச்சு அந்த ஒரு மகிழ்ச்சி தான் இன்றைக்கு அந்த ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. உடன்படிக்கை பேழை அது ஒன்று இருக்குது. இன்னொன்று மகிழ்ச்சியின் காரணமே அன்னை மரியாவை சொல்கிறோம். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்திலேயே கப்ரியேல் தூதர் சொன்ன உடனே யூதேய மலைநாட்டில் ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். இந்த விரைந்து செல்லுதல், விரைதல் என்ற வார்த்தையை 3 இடத்துல லூக்கா நற்செய்தியாளர் பயன்படுத்துகிறார். அதாவது விரைந்து செல்லுதல் ஒன்று என்னன்னா, இடையர்கள் விரைந்து சென்றனர். அப்புறம் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் சக்கேயு விரைந்து இறங்கி வந்தார், விரைந்து வந்தார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த இடையர்கள் ஆகட்டும் சக்கேயு ஆகட்டும் மகிழ்ச்சியை தேடி சென்றார்கள். ஆனால் இந்த விரைந்து செல்லுதல் என்ற வார்த்தை மகிழ்ச்சியை கொடுக்க சென்றது. அதனால தான் அன்னை மரியாவை மகிழ்ச்சியின் காரணமே என்று சொல்லுகிறோம். அந்த விரைந்து செல்லுதல் வித் ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கூட இன்னொரு பார்வையும் பார்க்குறோம். ஒரு மரியாள் இது கொள்ள முடியாத ஒரு மகிழ்ச்சி. எதுனாக்கா
மீட்பர் வந்துட்டாரு, தரையை தொட்டுட்டாரு, அந்த மகிழ்ச்சியை வந்து மரியாவால் கொள்ள முடியவில்லை. வழக்கமாக நான் சொல்ல, இது சேரிட்டி, அவருக்கு உதவி செய்ய சென்றார்கள் வயதானவர்கள், 3 மாதம் தங்கியிருந்தார்கள், அதுவும் உண்டு. ஆனால் இன்று விவிலிய பார்வையில் இதை அழுத்தி சொல்வது, உதவி செய்வது மட்டும் அல்லாமல் இந்த இவாஞ்சலைசேஷன் என்று இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, நற்செய்தி அறிவிப்பு, அதுதான் மரியாள் மேற்கொண்ட முதல் நற்செய்தி அறிவிப்பு பயணம்தான் இது. அதனால்தான் இந்த 4வது வாரத்திலே அந்த 3 சுழற்சி நம்ம முதல்ல சொன்னீங்க, அந்த 3 சுழற்சியிலும் பார்த்தீங்கன்னா மரியாவோடு தொடர்புடைய வாசகமாக நற்செய்தி வாசகம் இந்த 3 ஆண்டு சுழற்சியிலும் இருக்கும். ஏறக்குறைய நான் எப்படி பார்ப்பேன்னா, 2வது வாரம் திருமுழுக்கு யோவானுடைய வாரம் என்று சொன்னால், 3வது வாரம் கௌதேத்தே சண்டே, மகிழ்ச்சி ஞாயிறு என்று சொன்னால், 4வது வாரத்தை மரியாதை ஞாயிறு என்று சொல்லலாம் இந்த நாளிலே. ஏனென்றால் இயேசுடைய பிறப்போடு மிக நெருக்கமானவர் அன்னை மரியாள் தான். அந்த நிகழ்வை உள்வாங்கியவர், அந்த மறைபொருளை உள்வாங்கியவர், அதை நிறைவாக்கியவர், நிஜமாக்கியவர் அன்னை மரியா தான். இந்த விசிட்டேஷன் என்று சொல்லுகிற இந்த சந்திப்பு ஒரு சாதாரண 2 பெண்களின் சந்திப்பு அல்ல, இது 2 குழந்தைகளின் சந்திப்பு, அதே நேரத்தில் 2 தாய்மார்களின் சந்திப்பு. நீங்கள் சொல்லும்போது பிரெக்னென்ட் விமன், அந்த தாய்மார்களின் சந்திப்பு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 தாய்மாரும் எதை சந்திச்சு என்ன பேசிக்கிறாங்கனாக்கா, கடவுள் தத்தம் வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே குறுக்கிட்டு இருக்கிறார். எலிசபெத் சொல்லியிருப்பாங்க, மலடி எனப்பட்ட எனக்கு இந்த ஒரு வரம், நான் மறைஞ்சிருந்தேன் 6ஆம் மாதம் வரை, இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னு. மரியா என்ன சொன்னா, ஒரு கன்னி, கடவுள் குறுக்கிட்டு இதை சாத்தியமா. 2 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு அசாதாரணமான குறுக்கீடு நடந்திருக்கு. அதைத்தான் 2 பேரும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன, கடவுள் மனிதர்களுடைய வாழ்விலே எப்படி நுழைந்திருக்கிறார், அருமையாக நுழைந்திருக்கிறார், அதிசயமாக, அற்புதமாக, விசித்திரமாக நுழைந்திருக்கிறார். உன் வாழ்விலே என் வாழ்வில் நடந்தது தான் இது உலகத்துக்கு நடப்பது. எனவே உலக மீட்பை 2 பேரும், உலக மீட்பை பற்றி 2 பேரும் பரிமாறிக்கொண்ட இந்த சந்திப்பை பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு சந்திப்பாகவும் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கினர். அவருடைய அப்பா வந்து சக்கரியா, அந்த பழைய ஏற்பாட்டு எருசலேம் கோவிலிலே தூபம் காட்டுகின்ற அர்ச்சகர் அவர். திருமுழுக்கு யோவான் அவருடைய பணியை நிறைவாக்கி கொண்டு மேடையிலிருந்து அவர் மறைய போகின்றார். இயேசு மையத்துக்கு வரப்போகின்றார். இயேசுதான் மீட்பை இனி பொறுப்பெடுத்து முன்னெடுத்து செல்ல போகிறார். மரியா வந்த வீட்டில் சந்தோஷம், மரியா எங்கே கால் வதிச்சாங்களோ அங்கே சந்தோஷம், அங்கே மகிழ்ச்சி. இங்கே வந்து எலிசபெத் வீட்டில் போய் காலை வச்சாங்க, அவருடைய வயிற்றில் குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அது வந்து நம்ம வார்த்தையில சொல்லி மாளாது. அதை வந்து அந்த பஞ்ச், அதை வந்து நாம் ருசிக்கத்தான் முடியும். அவ்வளோ அழகாக அது இருக்கிறது. ஆக மாதாவினுடைய உடனிருப்பு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் சந்தோஷத்தின் காரணமே எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு போன மாதிரியாவே, காணவர் கல்யாணத்தில் கால் வச்ச மாதிரியாவே நாங்களும் உங்களை அழைக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க அப்படின்னு இந்த மாதாவை நாம் கூப்பிடணும். வயிற்றில் குழந்தையோடு அந்த மரியா வந்து நிற்கிறார், இயேசுவோடு நிற்கிறார். அவர் ஆவியின் ஓவியம், ஆவியை பெற்றதால் தான் வயிற்றில் இந்த குழந்தையை வச்சிருக்கிறார். ஆகவே அவர் ஆவியையும் கொடுக்கிறார். யாருக்கு? எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் நிரம்புகிறார். எலிசபெத்து ஆவியால் நிரப்பப்பட்டவர் என்று சொல்றீங்க. அதே நேரத்தில் ஒரு இறைவாக்கினரை தன் வயிற்றில் வைத்திருப்பவர். எனவே அவரும் இறைவாக்கு உரைக்கின்றார். இது வரைக்கும் எலிசபெத்துக்கு யாரும் சொல்லலை மரியா கருவுற்றிருப்பதோ, அதுவும் கருவுற்றிருப்பது கடவுளுடைய குழந்தை என்பதும் சொல்லவில்லை. ஆனால் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகின்றார். எனவே அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர, எப்படி சாலமோன் தன் தாயை பார்த்து எழுந்து நின்று வரவேற்பானோ அந்த 1 அரசர்கள் முதல் அதிகாரத்தில், அதுபோல இங்கே பார்க்கின்றோம், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்டுவிட்டு முதல் பேறு பெற்றவர்கள், நம்முடைய மலைப்பொழிவில் முதல் 12 வசனங்கள் பேறுகள் என்று சொல்லுகிறோம், பியாட்டிடியூட்ஸ். அந்த முதல் பியாட்டிடியூட் இங்கு தான் உரைக்கப்படுகிறது. மரியாள் பேறு பெற்றவள், இந்த ஃபர்ஸ்ட் பியாட்டிடியூட். ஈவன் மலைப்பொழிவுக்கு வருவதற்கு முன்பே இங்கு அவள் பேறு பெற்றவளாக அறிக்கை செய்யப்படுகிறது. அந்த குழந்தை வயிற்றினுள்ளே பேரு வகையால் துள்ளியது, அதுவும் மிக முக்கியமானது. ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார். லூக்காவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் திருமுழுக்கு யோவான் இயேசுவை சந்திக்கவே மாட்டார். இதுக்கப்புறம் 2 பேரை சந்திப்பே நடக்காது. ஏன்னா அவருக்கு இனிமேல் சந்திப்பே தேவையில்லை. இந்த சந்திப்பு, இந்த முக்கியமான சந்திப்பு, இது முதற்கொண்டு யோவான் இடத்தை இயேசு எடுத்து மையத்துக்கு வந்து மீட்பை முன்னெடுத்து செல்வார் என்ற அந்த சந்திப்பினுடைய விளைவையும் லூக்கா நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். ஸோ யோவான் சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னா, இயேசுவை நாம் இனம் கொண்டு கொள்ள வேண்டும்.
அப்போ இன்றைக்கு இந்த கடைசி வாரத்தில் நம்மையே தயாரித்து கொண்டு இருக்கிறோம் இயேசுனுடைய பிறப்பிற்காக. வெறும் சுருவத்தை மட்டும் நம்ம போய் பார்க்க போகிறோமா, இல்லை உண்மையால் மெசியாவை பார்க்க போகிறோமா? இன்றைய வாசகங்கள் உண்மையிலேயே நம்மை ஆண்டுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு மிக அண்மையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டன. அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தி நம்முடைய உள்ளத்தை தொடுவதாக அமைந்திருக்கிறது. எலிசபெத்தை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுவார். எலிசபெத்தும் சக்கரியாவும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, அதனால் என்ன? வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள், அதனால் என்ன? கடவுள் பெரியவர். அவர் கடவுளை தொடர்ந்து பணிந்து வந்தார். கடவுளுடைய வாழ்க்கையில் பெரியன செய்தார். ஆனால் மரியாள் ஒரு சாதாரண பெண்மணி. அவர் நாசரேத்துள்ள அமைதியாக வாழ்ந்து வருகிறார். இதுவரை நடந்திராத, என் கற்பனையில் கூட நடக்க முடியாத ஒன்றை நடப்பிக்குமாறு ஆண்டவர் சொல்லுகிறார் வானதூதர் வழியாக. மரியாள் அதற்கு பணிந்தாள். மரியாளுடைய நம்பிக்கை ரொம்ப பெரிது. இதோ மது அடிமை, இறைவனால் எல்லாம் ஆகும் என்று அவள் பணிந்த அந்த வாழ்க்கை பெரிது. இந்த 2 பெண்மணிகளும் ஒன்று கூடி சந்திக்கிறார்கள். 2 பெண்மணிகள் தங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்ததை நினைத்து எப்படி கொண்டாடுகிறார்கள் பாருங்கள். நாமெல்லாம் சாமானியர்கள், நாமெல்லாம் இந்த பெண்மணிகளைப் போல சிறியவர்கள். நாம் ஆண்டவருக்கு உண்மையிலேயே நேர்மையாக திறந்த உள்ளத்தோடு நாம் இருப்போமே என்றால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதை, அவர் அற்புதம் செய்வதை, அவர் நம்முடைய வாழ்வில் குறுக்கிடுவதை நாம் நிச்சயமாக கண்டுணர முடியும். அதைத்தான் இன்றைக்கு இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. பெத்லகேம் கண்டுகொள்ளப்படாத சிறிய நகரம், அதை ஆண்டவர் உயர்த்தினார். நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். எலிசபெத் தள்ளாத வயதில் ஆண்டவர் உயர்த்தினார், நம்மையும் உயர்த்துவார். மரியா ஒரு சாதாரண ஏழை கிராமத்து பட்டிக்காட்டு பெண், அவளை ஆண்டவர் உயர்த்தினார், நம்மையும் ஆண்டவர் நிச்சயம் உயர்த்துவார். இயேசுவிடத்தில் விளங்கி அந்த கீழ்ப்படிதல் நம்மிடத்திலும் இருக்கும் என்றால், நாம் உண்மையிலேயே இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு நம்மை நன்கு தயாரிக்கிறோம் என்பது பொருளாகும். நண்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு செவிமடுத்தோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க.